everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.17 தான் பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு வென் டயகிராம் கொடுத்திருக்காங்க. அந்த வென் டயகிராம்ல இருந்து நம்ம இந்த சப்டிவிஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? From the given Venn diagram, write the element of A, B, A minus B, B minus A complement, B complement, universal set. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வென் டயகிராம் பாருங்க. இதுதான் வென் டயகிராம். ஸோ நமக்கு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, செட் ஏ செட் பி. இது ஃபுல்லாக சேர்ந்தது யூனிவர்சல் செட்னு சொல்லிட்டாங்க. செட் ஏல வந்து ஏஐயு, செட் பியில் வந்து பிசி. இஓ வந்து ரெண்டு செட்லேயுமே இருக்குது, ஏ செட்லேயும் இருக்கும் பி செட்லேயும் இருக்கும். டிஜிங்கிறது வந்து காமன் எலமெண்ட். ஓகேங்களா? ஐ மீன் செட் ஏலையும் வராது பிலையும் வராது, அது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, டிஜிங்கிற எலமெண்ட்டு. இது எல்லாம் சேர்ந்தது வந்து யூனிவர்சல் செட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம், செட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஏ. ஸோ இப்போது நம்ம ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ ஈக்குவல் டு இப்போது செட் ஏல வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏ ஐ யூ இஓ வந்து ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். ஸோ நம்ம செட் ஏ கண்டுபிடிக்கும் போது இதையும் தான் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இஓ எலமெண்ட் வந்து செட் ஏக்கும் வரும் பிக்கும் வரும். ஸோ நம்ம செட் எழுதும்போது ஏ எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஏ ஐ யூ இஓ, இதுதான் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ இது இருக்கிற எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிட்டு இந்த எலமெண்ட்ஸ் வந்து செட் ஏக்கும் காமன் பிக்கும் காமன். ஸோ இது எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து செட் ஏ. நெக்ஸ்ட் எனக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பி. பியும் அதே மாதிரி தான். பியில் வந்து என்ன இருக்குது? பி சின்னு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இஓங்கிற எலமெண்ட்ஸு பிக்கும் வரும். ஸோ செட் பி ஈக்குவல் டு பி சி இஓ. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். B equal to B C E O. ஓகேங்களா? அவ்வளோதான். தேர்ட் ஒன் பாருங்கள், A மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A மைனஸ் பின்னா நமக்கு A மட்டும்தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த வென் டயகிராம் பாருங்கள், A மைனஸ் பின்னா A மட்டும்தான் வரும், B மைனஸ் ஏனா B மட்டும்தான் வரும். இது எல்லாமே முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ ஏ மைனஸ் பினா நமக்கு ஏ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ மைனஸ் பி வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும்தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ இங்கே ஏல மட்டும் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ ஐ யூ. இது மட்டும்தான் நம்ம ஏன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது இஓங்கிறது ஏலையும் வரும் பிலையும் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு ஏ மைனஸ் பினா என்னது? ஏ மட்டும்தான் வரும்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஏ மைனஸ் பி வந்து நமக்கு ஏஐயு. ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பிங்கிறது ஏஐயு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏனாவே என்ன வரும்? பி மட்டும்தான் வரும். ஸோ இங்கே நமக்கு பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பி சி மட்டும்தான் இருக்குது. இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏலையும் வரும்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ B மைனஸ் ஏ வந்து B, C மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு B மைனஸ் ஏ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். B மைனஸ் ஏனாலே நமக்கு B மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ B, C மட்டும்தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், A காம்ப்ளிமெண்ட், நெக்ஸ்ட் B காம்ப்ளிமெண்ட், நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது A காம்ப்ளிமெண்ட்னாலே நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம்? ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஏல இருக்கு, செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் வராதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வென் டயகிராமில் பாருங்கள், செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ ஐ யூ, காமனான எலமெண்ட்ஸ் இஓ இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்து வராது. மீதி இருக்க பியில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னது இருக்குது? பி சி ப்ளஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்லாம் எடுத்துப்போம். ஸோ டிஜி, இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்னாலே ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வராது. அதே மாதிரி காமனாக இருக்க எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்னாலே நம்ம யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்கே டியும் ஜியும் இருக்குது. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்னா அப்போ நமக்கு என்ன வரும்? பி
சி டி ஜி. இதுதான் வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் பி சி டி ஜி. நெக்ஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போமா? ஸோ பி காம்ப்ளிமெண்ட்னா என்னது? செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் வராது. ஸோ இங்கே செட் பி பாருங்க, பி சி இருக்கு, இஓ காமன் எலமெண்ட்ஸ் தான், ஸோ அதுவுமே வராது. அப்போ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் நமக்கு பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு? ஏ ஐ யூ டி ஜி. இதுதான் வந்து என்னது பி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ பி காம்ப்ளிமெண்ட்ஸ் மீன்ஸ் ஏ ஐ யூ டி ஜி. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது யூனிவர்சல் செட்னாலே நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், எல்லா செட்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் யூனிவர்சல் செட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ யூனிவர்சல் செட்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுதான் யூனிவர்சல் செட். விச் மீன்ஸ் ஏ ஐ யூ இஓ பி சி டி ஜி. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் செட் யூ. ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட் மீன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். விச் மீன்ஸ் ஏ இ ஐ ஓ யூ பி சி டி ஜி. ஓகே, எல்லா செட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் யூனிவர்சல் செட்ஸ். ஓகேங்களா? ரிமைனிங் செட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.